வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர் ஸ்டார் தலைவர்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். இவர் எப்படி தன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணார், ஸ்டார்டிங்கில் ஒரு கண்டக்டராக தான் இருந்திருக்காரு. அப்புறம் எப்படி அப்படிப்பட்ட கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு நடிப்பை தொடர்றாரு, அந்த ஒரு நடிப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக என்னென்ன வேலை பார்த்துருக்காரு, இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை வாங்கியிருக்காருன்னா அவர் பல முற்பாதைகளை தாண்டி இருக்கணும். அப்படிப்பட்ட பாதைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவரோட வாழ்க்கை வரலாறை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்த் அவர்கள் டிசம்பர் 12, 1950 வருஷத்தில் பெங்களூரில் இருக்கக்கூடிய மைசூரில் பிறந்திருக்காரு. அவருடைய அப்பான்னு பார்த்தோன்னா ராமோஜி ராவ் கைக்வாட், அவங்களுடைய அம்மா ராமாபாய். இவங்க 2 பேருக்கும் 4வது குழந்தையாக பிறந்திருக்காரு. இவர் ஒரு மராத்திய குடும்பத்தை சேர்ந்தவர். ரஜினிகாந்துடைய அப்பா ஒரு காவலராக இருந்தவர். அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய உண்மையான பேருன்னு பார்த்தோன்னா சிவாஜிராவ் கைக்வாட். அவருடைய அப்பாவுக்கு மராத்திய சிவாஜி பேரரசர் ரொம்பவும் பிடிக்குமாம். அது மேலே இருந்த ஈடுபாடு காரணமாகத்தான் இவருக்கு இந்த ஒரு பேர் வைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. சில மராத்தி லாங்குவேஜும் வெளியில் கன்னடமும் பேசி வளர்ந்திருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களுடைய முன்னோர்கள்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனேல தான் இருந்திருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு 2 அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்க அண்ணாவோட பேருன்னு பார்த்தோன்னா சத்யநாராயண ராவ், நாகேஸ்வர ராவ். அவங்களுடைய அக்கான்னு பார்த்தோன்னா அஸ்வத் பாலுபாய். அவருடைய அப்பா 1956 அப்புறமா ரிட்டையர்ட் ஆகுறாரு. அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த ஊர்லேருந்து பெங்களூருக்கு வராங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு 9 வயசு இருக்கும்பொழுதே அவருடைய தாயார் காலமாயிட்டாங்களாம். பெங்களூரில் தான் அவரோட ஸ்கூலிங்கையுமே முடிச்சிருக்காரு. படித்து முடிச்சதுக்கப்புறமா பெங்களூரில் ஒரு பஸ் கண்டக்டராக ஜாயின் பண்ணுறாரு. கண்டக்டராக வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் பல மேடை நாடகங்கள்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டார்டிங் லைஃப்பில், அதாவது கண்டக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்காரு. சின்ன சின்ன மூட்டை தூக்குற வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. நிறைய சம்பளத்துக்குமே போயிருக்காரு. அதாவது மூட்டை தூக்குறதுக்கு 10 பைசா தான் சம்பளமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் எக்ஸாம் எழுதி போக்குவரத்து கழகத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு கவர்மெண்ட் கண்டக்டராக. அடுத்ததாக 19ஆம் தேதி மார்ச் மாதம் 1970 வருஷத்தில் அன்னைக்கு டிரைவராக இருந்த ராஜ பகதூரோட இவர் கண்டக்டராக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறாரு. அவங்களோட ஒர்க்கிங் டைம்னு பார்த்தோன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும். வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ரஜினிகாந்த் அவர்கள் அனுமத் நகரில் இருக்கக்கூடிய ராஜபகதூர் அவங்க வீட்டுக்கும் போவார். பெங்களூரில் இருக்கக்கூடிய போக்குவரத்து சேவைக்காக நடத்தக்கூடிய நாடகங்களுக்கு 2 பேருமே ப்ராக்டிஸுமே பண்ணுவாங்களாம். இந்த ஒரு ப்ராக்டிஸுங்கிறது சாம்ராஜபேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் ஈவினிங் 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்குமே ப்ராக்டிஸ் நடக்குமாம். ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதுமே படத்தை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த வாரத்தில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதோ அத்தனை படங்களையுமே பார்த்து முடிச்சிருவாராம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேவரட் ஆக்டர்ஸ்னு பார்த்தோன்னா சிவாஜி கணேசன், ராஜ்குமார், எம்ஜிஆர். இவங்களோட படங்கள் எல்லாமே இவருக்கு ரொம்பவும் பிடிக்குமாம். அவங்க நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை சீன்ஸையுமே ரொம்பவே அழகாகவே நடிச்சு காமிப்பாராம் சிவாஜிராவ். அந்த டைமில் 25க்கும் மேற்பட்ட நாடகங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. அந்த டைமில் அவர் கூட இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ், டிரைவர்ஸ் எல்லாருமே இவர் ஏன் திரைப்படத்தில் நடிக்கக்கூடாதுங்கிறதையுமே சொல்லுவாங்களாம். அந்த ஒரு டைமில் சிவாஜிராவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த டைமில் அவருக்கு யார்கிட்டையாவது உதவி கேட்கணுங்கிறதையுமே அவர் விரும்பலையாம். இத்தனைக்கும் அவர் உருவத்தில் அழகானவரும் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு பின்புலமும் கிடையாது. நான் ஒரு கண்டக்டர், எனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டால் யாராவது கொடுப்பாங்களாங்கிற எண்ணமும் அவரோட மனசில் ஓடுது. அவரோட ஃப்ரெண்டான பகதூரும் சரி, சிவாஜியோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுமே இந்த ஒரு டைமில் புதுசாக ஸ்டார்ட் பண்ண சென்னை திரைப்பட கல்லூரியில் சேர சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒருவேளை திரைப்படத்துறையில் சேர முடியலன்னா தனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரசாங்க நடத்துனர் பணியுமே நாம் தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் அவரோட வேலையை விடுறதுக்குமே அவருக்கு விருப்பம் கிடையாது. இந்த ஒரு காரணத்தினாலேயே ஒரு சாதாரண லீவும் அதுக்கப்புறமா பர்மனன்ட் லீவுமே எடுக்கிறாரு. பாலச்சந்தர் தன்னோட மேஜர் சந்திரகாந்த் படத்தில் ஏவிஎம் ராஜனின் கதாபாத்திர பெயரான ரஜினிகாந்த்ங்கிற ஒரு பேரை சிவாஜிராவுக்கு சூட்டுறாரு. இந்த ஒரு பெயருக்கு இரவின் நிறம்ன்ற ஒரு பொருளும் இருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் 1981 வருஷம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி லதாங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிறாரு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஐஸ்வர்யாங்கிற ஒரு மகளும் சௌந்தர்யாங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. அவருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா அவர்கள் 2004 வருஷத்துல தமிழ் திரைப்பட நடிகரான தனுஷ் அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீகத்தை பின்பற்றுபவர். அது மட்டும் இல்லாமல் தினமுமே தியானமும் பண்ணக்கூடியவர். அடிக்கடி இமயமலைக்கு செல்வதும் உண்டு. இவருடைய விருப்பமான ஆன்மீக தலைவர்கள்னு பார்த்தோன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி சச்சிதானந்தர், ராகவேந்திர சுவாமி, மகாவதார் பாபாஜி மற்றும் ரமண மகரிஷி. 1980 வருஷங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட கண்களை தானம் செஞ்சிருக்காரு. தான் தானம் செஞ்சது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சிகள்லையும் சரி, பொது இட பேச்சுகள்லையுமே சரி கண் தானத்திற்கான ஆதரவாக பிரச்சாரமும் செய்கிறாரு. 2011 வருஷத்தில் காந்தியவாதி அண்ணா ஹசாரே தலைமையிலான ஊழல் எதிர்ப்புங்கிறது இந்த ஒரு இயக்கத்திற்கான அவருடைய ஆதரவை ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு.
இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் உள்ள அவங்களுடைய ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் ஊழலுக்கு எதிரான இந்தியா உறுப்பினர்களுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்காகவே தன்னுடைய மண்டபத்தை இலவசமாக கொடுத்துருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் அடிக்கடி இரத்த தானம் மற்றும் கண்தான முகாம்களையும் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறந்த நாளில் அன்னதானமுமே செய்கிறாங்க. நடிகராகிற ஆசையில் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னைக்கு வராரு. தன்னோட நண்பரான ராஜ பகதூரோட உதவியோட சென்னை திரைப்படக் கல்லூரியிலையுமே சேர்ந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. 1975 வருஷத்தில் கே பாலச்சந்தர் அவர்களுடைய அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் ஒரு சின்ன கேரக்டர்லையும் நடிக்கிறாரு. அடுத்ததாக ஒரு பெண்ணாசை பிடித்தவராக அவர் நடித்த 3 முடிச்சு படம் 1976 வருஷத்தில் ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு கேரக்டர் இவரை ஒரு சிறந்த நடிகராக அடையாளத்தையுமே காட்டுது. அதை தொடர்ந்து 16 வயது நிலை, காயத்ரி இந்த மாதிரி பல படங்களில் வில்லனாகவுமே நடிக்கிறாரு ரஜினிகாந்த் அவர்கள். அதுக்கு அடுத்ததாக புவனா ஒரு கேள்விக்குறி, முள்ளும் மலரும், 6லிருந்து 60 வரை இந்த மாதிரி திரைப்படங்களில் நல்லவராகவுமே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரஜினிகாந்த் அவர்களுடைய திருப்புமுனை படங்கள்னு பார்த்தோம்னா பில்லா, போக்கிரி ராஜா, முரட்டுக்காளை இந்த மாதிரி பல படங்கள் இவரை ஒரு அதிரடி நாயகனாகவுமே காட்டுது. எல்லா ஜானர்லையுமே கலக்கின ரஜினிகாந்த் அவர்கள் தில்லுமுள்ளு படத்தில் ஒரு நல்ல நகைச்சுவை நடிகருங்கிறதையுமே நிரூபித்து காட்டுறாரு. ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படங்களில் ரொம்ப வித்தியாசமான படம்னு சொல்லணும்னா அவர் நடித்த 100வது படமான ஸ்ரீ ராகவேந்திரா படத்தை நம்ம சொல்லலாம். இந்த ஒரு படம் இந்து சமய புனிதரான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பற்றின வாழ்க்கையை பற்றினது. 1980 வருஷத்தில் பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய கமர்ஷியல் மூவிஸை நடித்து கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வேலைக்காரன், மனிதன், தர்மத்தின் தலைவன் இந்த மாதிரி பல படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படங்கள்னு பார்த்தோன்னா 1990 ரிலீஸ் ஆன அவர் ஹீரோவாக நடித்த படங்கள் அண்ணாமலை, பாட்ஷா, படையப்பா இந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படங்களாக இருக்குது. அதுக்கடுத்ததாக 2002 ரிலீஸ் ஆன பாபா படம், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன பாபா திரைப்படம் சில இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெறலை. ஆனால் இன்றைக்குமே அந்த படம் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான மூவியாக இருக்குது. இருந்தாலுமே அவர் நடித்து கொடுத்த 2005 வருஷத்தில் ரிலீஸ் ஆன சந்திரமுகிக்கும் 2007 ரிலீஸ் ஆன சிவாஜி படத்துக்குமே ஒரு நல்ல வரவேற்புமே கிடைச்சது. 2010 வருஷத்தில் ரிலீஸ் ஆன எந்திரன் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியையுமே பெற்று தந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படங்கள் நகைச்சுவையும் பொழுதுபோக்கும் நிறைந்த திரைப்படமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் நடித்த படங்களை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரசித்து பார்க்கக்கூடிய படமாகவும் இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், வங்காள மொழியிலிருந்து இங்கிலீஷ் வரைக்கும் மொத்தமாக 160 படங்களுக்கு மேலே நடிச்சு கொடுத்துருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படங்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு எப்போதுமே கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவரை வச்சு திரைப்படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் சரி, வெளியீட்டாளர்களுக்கும் சரி ஒரு நல்ல லாபத்தை ஈட்டியும் கொடுக்குது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மன்றமுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் கூட இவருக்கு பல ரசிகர்களும் இருக்காங்க. பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு முறை சொல்லியிருப்பாரு. ரஜினிகாந்த் அவர்கள் நான் அவரது பள்ளின்னு சொல்கிறாரு. நான் அறிமுகப்படுத்தின ரஜினிகாந்த் இவர் கிடையாது, இதை முதல்ல நான் ஒத்துக்கணும். அவர் தன்னோட சொந்த உழைப்பாளையும் தன்னோட பலத்தால் மட்டும்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன சான்ஸ் தான் கொடுத்தேன், அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினேன். அந்த ஒரு வாய்ப்பை ரொம்பவும் அழகாக பயன்படுத்தி இன்னைக்கு வெற்றியாளராக இருக்காருன்னு ரொம்ப அழகாகவே ரஜினிகாந்த் அவர்களை பற்றி கே பாலச்சந்தர் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட திரைப்படமான தன்னோட வாழ்க்கையை அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம், அதாவது 1975 ரிலீஸ் ஆன இந்த படத்தின் மூலம் தான் தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்குறாரு. கே பாலச்சந்தர் அவர்கள் ஸ்ரீவித்யாவோட குடுமைக்கார கணவராக இந்த ஒரு படத்தில் காமிச்சிருப்பாரு. அடுத்ததாக ஒரு நல்லவராக பாண்டியன்கிற ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு. உண்மையாக சொல்லணும்னா அதில் ஒரு துறவி போல தோன்றுவார். பாண்டியன் எந்த ஒரு வில்லத்தனத்தையுமே செய்யலை. அதுக்கு பதிலாக பைரவிங்கிற கேரக்டரும் பிரசன்னாவும் ஒத்துமையாக இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது தானாகவே பைரவி கிட்ட இருந்து விலகி இருக்க அவரை ஒத்துக்கிறாரு. அந்த ஒரு படத்தில் பாண்டியன் இறந்த உடனே நடக்கக்கூடிய 3 விஷயங்கள் இந்த ஒரு திரைப்படம் அவரை ஒரு வில்லத்தனமாக பார்க்கல அப்படிங்கிறத நிரூபிக்குது. முதல்ல சொல்லணும்னா பாண்டியன் இறக்கும்போது ஒரு வகையான துக்க இசையும் ஒலிக்குது. அடுத்ததாக அவர் கணவர் இறந்துட்டாருங்கிறனால பைரவி தான் ஒரு விதவை போல் தன்னோட குங்குமத்தை துடைக்கிறாங்க. 3வதா சொல்லணும்னா பாண்டியன் இறந்த விரல்கள் ஒரு குறிப்பை பிடிச்சிட்டு இருக்கு. அதாவது அவரோட கடைசி ஆசை ராகமும் தாளமும் இணைவதை பார்க்கணுங்கிறதுல அது இருக்கு. அதனால தான் பாண்டியன் கேரக்டருங்கிறது ஒரு வில்லனாக அறிமுகப்படுத்தலன்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு வில்லன் இறக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷ இசை தான் கேட்டிருக்கோம். ஆனால் இவர் மறையும் பொழுது தான் ஒரு துக்க இசையும் காட்டுது. பல சூழ்நிலைகளையுமே நெகட்டிவாக மாறுது. இந்த ஒரு படம் வணிக ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி ஒரு நல்ல வெற்றியை பெற்று தந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் தேசிய திரைப்பட விழாவில் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது உட்பட 3 தேசிய திரைப்பட விருதுகளையுமே இந்த ஒரு படம் வென்றது. அது மட்டும் இல்லாமல் புதுமுக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கண்ணியமாகவும் ஈர்க்கும் வகையிலுமே நடிக்கிறாரு. அடுத்ததாக கே பாலச்சந்தர் அவர்கள் அவள் ஒரு தொடர்கதை
இந்த ஒரு படத்தை 1974வது வருஷத்துல உருவாக்குறாரு. இந்த ஒரு படத்துல முக்கியமான கேரக்டரா ரஜினிகாந்த் அவர்கள் முதல் முறையாக நடிக்கிறாரு. அடுத்து தொடர்ந்து சில படங்கள்ல எதிர்மறையான பாத்திரங்களை தான் நடிக்கிறாரு ரஜினிகாந்த் அவர்கள். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் 1977வது வருஷத்துல தான் தெலுங்கு படமான சிலக்கம்மா செப்பண்டியில முதன் முறையாக ஹீரோவா நடிக்கிறாரு. ரஜினிகாந்த் எப்போதுமே கே பாலச்சந்தரை தன்னோட வழிகாட்டியாக சொல்லிட்டு இருந்த போதிலுமே இவரை ஷைன் பண்ணவர் யாருன்னு பார்த்தோன்னா எஸ்பி முத்துராமன் அவர்கள். முத்துராமன் அவர்கள் தான் முதலாக புவனா ஒரு கேள்விக்குறி படத்துல, அதாவது 1977வது வருஷத்துல ரிலீஸ் ஆன இந்த ஒரு படத்துல ஒரு சோதனை முயற்சிக்காக தான் இவரை ஒரு நல்லவரை நடிக்க வச்சிருக்காரு. இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்ல தோல்வி அடைந்த காதலனாகவும் செகண்ட் பார்ட்ல ஒரு ஹீரோவாகவுமே நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட வெற்றியின் பலனாக 1990கள் வரைக்குமே 24 படங்கள் வரைக்குமே இவங்க 2 பேரையுமே ஒன்றாக இணைத்ததுன்னு சொல்லலாம். அந்த வருஷங்கள்ல பெரும்பாலும் ரஜினிகாந்த் அவர்கள் துணை கதாபாத்திரங்கள்ல தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுல சில படங்கள் மட்டும் வில்லனாக நடிச்சாரு. மொத்தத்துல அந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன 15 படங்கள்ல ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை விட இந்த வருடத்துல நடித்த படங்கள் ஜாஸ்தியா இருந்தது. 1978வது வருஷத்துல ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகளில் 20 வகையான வெவ்வேறு படங்கள்ல நடிச்சிருக்காரு. அந்த வருஷத்தோட இவரோட முதல் படம்னு பார்த்தோன்னா மாதவனோட ஷங்கர் சலீம் சைமன். இதுக்கப்புறமா கன்னட நடிகரான விஷ்ணுவர்தனோட கில்லாடி கிட்டுல நடிச்சிருக்காரு. இவருடைய அடுத்த படமான அன்னாடா முல சவாலில் தெலுங்கு நடிகர் கிருஷ்ணாவோட 2வது முன்னணி நடிகராக நடிச்சாரு. இதுக்கப்புறமா 1000 ஜென்மங்கள்ங்கிற படத்துல முக்கியமான கேரக்டருக்கு நடிக்கிறாரு. இந்த படம் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர்னும் சொல்லப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா இவர் முக்கிய எதிர்மறை கதாபாத்திரமான தன்னுடைய 25வது படமான மாத்து தப்பாட மகவில நடிக்கிறாரு. பாஸ்கர் டைரக்ஷன் பண்ண பைரவி அதே வருஷத்துல ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த படம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முக்கியமான கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு தமிழ் படத்துல தான் இவர் சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பட்டமும் பெற்றாரு. படத்தோட விநியோகஸ்தர்களில் ஒருவரான எஸ் தானு ரஜினிகாந்திற்கு 35 அடிக்கும் உயரமான ஒரு கட் அவுட்டை வச்சாரு. இவரது அடுத்த படம் இளமை ஊஞ்சலாடுகிறது. இந்த ஒரு படம் சி வி ஸ்ரீதரால் எழுதப்பட்ட ஒரு அழகான காதல் கதையும் ஆகும். கமல்ஹாசன் அவர்கள் ஏற்று நடித்த நண்பன் கதாபாத்திரத்திற்காக தன்னுடைய காதலையே தியாகம் செய்யக்கூடிய கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவும் அழகாகவே நடிச்சு கொடுத்திருப்பாரு. இந்த படத்திற்கு கிடைத்த வெற்றி தெலுங்குல ஸ்ரீதர் அவர்கள் இந்த ஒரு படத்தை ரீமேக் செய்யவுமே தோண்டுச்சு. இந்த ஒரு படம் தெலுங்குல வயசு பிளிச்சண்டிங்கிற ஒரு நேம்ல ரிலீஸ் ஆகுது. தமிழ் படத்துல யார் யார் நடிச்சாங்களோ அப்படியே தெலுங்குல நடிச்சாங்க. இவருடைய அடுத்த படம்னு பார்த்தோன்னா வணக்கத்திற்குரிய காதலியே. ஃபர்ஸ்ட் இவர் தோன்றுவதை குறிக்க அறிமுகமான பாடல் இந்த படத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா விரைவிலேயே இவருடைய அடுத்த படத்துலையுமே இந்த ஒரு பாணி பின்பற்றப்பட்டுச்சு. அதே காலகட்டத்தில் வெளியான முள்ளும் மலரும் விமர்சன ரீதியா பலருடைய பாராட்டையுமே பெற்று தந்துச்சு. ஜே மகேந்திரன் இந்த ஒரு படத்தின் மூலமா இயக்குனராக அறிமுகமும் ஆகிறாரு. இந்த ஒரு படத்தோட திரைக்கதை கல்கி பத்திரிகையில வெளியான முள்ளும் மலரும் நாவல்ல இருந்து உருவானுச்சு. இது கடைசியா சொல்ல போனா சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டையுமே வென்று தந்துச்சு. தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளில் ரஜினிகாந்திற்கு சிறந்த நடிகருக்கான ஒரு சிறப்பு பரிசையுமே வாங்கி தந்துச்சு. இது தொடர்ந்து மலையாள சினிமாவில் ஒரு இமேஜினேஷன் மூவியான அலாவுதீனும் அற்புத விளக்கம் மூலம் களம் இறங்குறாரு ரஜினிகாந்த் அவர்கள். இது புகழ்பெற்ற அரேபிய இரவுகள் கதையை அடிப்படையாக கொண்டதான் நம்ம சொல்லலாம். அதே வருஷத்தில் இவர் தர்மயுத்தம் படத்துலையுமே நடிக்கிறாரு. இந்த படத்தில் இவர் தன்னோட பெற்றோரின் மரணத்திற்கு பழிவாங்கும் ஒரு மனநோலியாக நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா இவர் என்.டி. ராமாராவோட டைகர் படத்தில் நடிக்கிறாரு. டைகர் மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா 4 வருஷங்களில் 4 மொழிகளில் 50க்கும் மேற்பட்ட படங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. இளமையான பொழுதுபோக்கிற்கான நினைத்தாலே இணைக்கும் தமிழ் கன்னட இருமொழி படமான பிரியா, தெலுங்கு படமான அம்மா, எவருக்கீனா அம்மா மற்றும் உணர்ச்சிமயமாக இருக்கக்கூடிய 6லிருந்து 60 வரை ஆகிய இந்த காலகட்டங்களில் ரிலீஸ் ஆன வேறு சில பிரபலமான படங்களும் நம்ம இதை சொல்லலாம். சுஜாதா ரங்கராஜனோட துப்பறியும் நாவலை அடிப்படையாக கொண்ட பிரியா இந்தியாவுக்கு வெளியே பெரும்பாலும் எடுக்கப்பட்ட ரஜினிகாந்தோட முதல் படம்ங்கிற சிறப்பையுமே பெற்று தந்துச்சு. இந்த படம் பெரும்பாலும் தென்கிழக்கு ஆசியாவில் எடுக்கப்பட்டுச்சு. ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் நடித்த ஹிந்தி திரைப்படங்களில் தமிழ் மறு ஆக்கங்களில் நடிச்சிருக்காரு. அதில் குறிப்பிடத்தக்க மறு ஆக்கம் பில்லா 1980 ரிலீஸ் ஆனது. 1981 ரிலீஸ் ஆன தீ படம். அதை தொடர்ந்து மிஸ்டர் பாரத் 1986 ரிலீஸ் ஆனதை நம்ம சொல்லலாம். தன்னோட திரைப்பட வாழ்க்கையின் இந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் திடீரென்று நடிப்பதை விட்டு விலக முடிவெடுத்திருக்காரு. ஆனால் நிறைய பேரோட வற்புறுத்தலின் பேரில் இவர் இந்த ஒரு முடிவை மாற்றிக்கிட்டாரு. பில்லா படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாரு. இந்த ஒரு படம் வணிக நோக்கத்தில் ரஜினிகாந்தோட முதல் வெற்றி படமாகவே நம்ம சொல்லலாம்.
ஸ்ரீதேவியோட இவர் இணைந்து நடிப்பது ஜானியிலுமே தொடர்ந்துச்சு. ஜானி மூவியில் ரஜினிகாந்த் அவர்கள் திரும்பவும் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா மணி வசூலில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமான முரட்டுக்காலையில் நடிக்கிறாரு. ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பில்லாவோட வெற்றி ரஜினிகாந்தோட திரை வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகவே அமைஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம். ரஜினிகாந்த் அவர்களுடைய திரை பயணம்ங்கிறது அவ்வளவுதானே நிறைய பேர் எதிர்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பதில் தெரிவிக்கும் வகையில் இந்த ஒரு படம் அமைஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முழுமையான ஹீரோவாக பார்க்கப்பட்டார். 1981 வருஷத்தில் இவர் கன்னடம் மற்றும் மலையாளத்தில் படம் பிடிக்கப்பட்ட கர்ஜனைங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. இதுவே அந்த இரு மொழிகளையுமே அவர் நடித்த கடைசி படமாக நம்ம சொல்லலாம். இவருடைய முதல் முழு நீள நகைச்சுவை திரைப்படம் தில்லுமுள்ளு படத்தை சொல்லலாம். இந்த ஒரு படம் டைரக்டர் பாலச்சந்தர் அவர்களால் இயக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் பிரபலமாகிக் கொண்டிருந்த சண்டைப்பட கதாநாயகன் என்ற அச்சை உடைக்க இவர் வணிக ரீதியான பாத்திரங்கள் தவிர மற்ற கதாபாத்திரங்களையுமே நடிக்க வேண்டும்ட்டு பாலச்சந்தர் அவர்கள் வலுவாக பரிந்துரை செய்த ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க ஒத்துக்கிட்டாராம். 1981 வருஷத்தில் தீ படத்துலையுமே நடித்தார். இந்த ஒரு படம் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த ஹிந்தி படமான தி வார். இந்த ஒரு படம் 1975 மறு ஆக்கம் செய்யப்பட்டுச்சு. இந்த ஒரு படத்தில் அமிதாப் பச்சனின் கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார். 1982 வருஷத்தில் இவர் போக்கிரி ராஜா, மூன்று முகம், தனிக்காட்டு ராஜா, புது கவிதை, எங்கேயோ கேட்ட குரல் ஆகிய படங்களில் நடிச்சிருக்காரு. மூன்று முகம் படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் முதன் முறையாக 3 வேடங்களில் நடிச்சிருக்காரு. 1983 வாக்கில் தெலுங்கு மற்றும் கன்னடம் உட்பட தென்னிந்திய சினிமாவில் பிரபல நடிகராக ஆனார். 1983 வருஷத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் தன் முதல் ஹிந்தி படமான அந்த கனூனில் நடித்தார். இந்த படத்தில் இவர் அமிதாப் பச்சன் மற்றும் ஹேமா மாலினியோட நடிச்சிருக்காரு. அந்த நேரத்தில் மிக அதிக வசூல் செய்த படங்களில் இதுவும் ஒன்றா இருந்துச்சு. இது தமிழில் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டறையோட மறு ஆக்கம்னு சொல்லலாம். இவருடைய 1984 வருஷத்தில் படமான நான் மகாநல்ல பாலச்சந்தர் அவர்களால் தயாரிக்கப்பட்டு முத்துராமனால் இயக்கப்பட்டுச்சு. இவர் தன் முதல் கௌரவ தோற்றத்தில் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் நடித்தார். நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் இவரது நடிப்பிற்காக சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டுமே இவருக்கு கிடைச்சிது. இவர் தன்னுடைய 100வது படமான ஸ்ரீ ராகவேந்திராவில் இந்து துறவி ராகவேந்திர சுவாமிகளாக நடித்தார். 1980களில் பிற்பாதியில் ரஜினிகாந்த் அவர்கள் வணிக ரீதியான வெற்றி படங்களான நான் சிகப்பு மனிதன் 1985 ரிலீஸ் ஆனிச்சு. அடுத்ததாக 1985 அதே வருஷத்தில் படிக்காதவன், மிஸ்டர் பாரத் 1986 வருஷத்தில் ரிலீஸ் ஆனது. அடுத்ததாக 1987 வருஷத்தில் வேலைக்காரன், 1988 வருஷத்தில் குரு சிஷ்யன். அது மட்டும் இல்லாமல் 1988 அதே வருஷத்தில் தர்மத்தின் தலைவன். அடுத்ததாக 1988 இவர் தனது ஒரே அமெரிக்க திரைப்படமான பிளட்ஸ்டோனில் நடித்தார். இந்த படத்தை ட்வைட் லிட்டில்ங்கிறவர் டைரக்ஷன் பண்ணார். இந்த படத்தில் இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு ஹிந்தி டாக்ஸி ஓட்டுநராக ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார். ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சகாப்தத்தின் முடிவில் ராஜாதி ராஜா, சிவா, ராஜா, சின்ன ரோஜா, அது தொடர்ந்து மாப்பிள்ளை, இந்த மாதிரி பல படங்களில் நடித்தார். இதில் ராஜா சின்ன ரோஜா திரைப்படமானது இயல்பான திரைப்பட காட்சிகள் மற்றும் அனிமேஷன் காட்சிகளை கொண்ட முதல் இந்திய திரைப்படம்னு நம்ம சொல்லலாம். 1990 வாக்கில் ரஜினிகாந்த் தன்னை ஒரு வணிக ரீதியான நட்சத்திரமாக நிறுவினார். இந்த ஒரு காலகட்டத்தில் வெளியான அனைத்து திரைப்படங்களுமே வணிக ரீதியாக அதிக வெற்றி பெற்ற படங்களாக நம்ம சொல்லலாம். ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஒரு வெற்றி பயணத்தை பணக்காரன் படத்தில் 1990 வருஷத்தில் இந்த ஒரு வெற்றி படத்தோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஒரு படம் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த லாவரிஸ்ங்கிற ஒரு திரைப்படம் 1981 வருஷத்தில் ஹிந்தி படத்தோட ரீமேக் மூவியாக ஆணுச்சு. இவருடைய அடுத்த 2 படங்கள் கற்பனை நகைச்சுவையான படமான அதிசய பிறவி 1990 வருஷத்தில் ரிலீஸ் ஆனது. சிரஞ்சீவியோட யமுடுகி முகுடு. அடுத்ததாக ஃபேமிலி ட்ராமா மூவியான தர்மதுரை படம் 1991 வருஷத்தில் ரிலீஸ் ஆகுது. 1991 இவர் மணிரத்னத்தோட தளபதி படத்தில் நடித்தார். இந்த ஒரு படம் மகாபாரதத்தை தழுவி எடுக்க படமாகவும் சொல்லப்படுது. இதில் இவர் மம்முட்டியோட இணைஞ்சு நடித்தார். இன்றைக்கி அறியப்படாத கதாபாத்திரங்களுக்கு இடையான நட்பை இந்த ஒரு திரைப்படம் கையாண்டுச்சுன்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி வரைக்குமே இந்த ஒரு தேவாங்கிற கேரக்டர் பேசக்கூடிய கேரக்டராக இருக்குது. அந்த கதாபாத்திரங்கள் இரண்டும் கர்ணன் மற்றும் துரியோதன அடிப்படையாக கொண்டவையாக சொல்லப்படுது. இந்த ஒரு படம் வெளியிடப்பட்ட போது விமர்சன ரீதியாக பாராட்டு மற்றும் வெற்றி ஆகிய இடைமே வாங்கின படமாக நம்ம சொல்லலாம். அண்ணாமலை படமான 1992 வருஷத்தில் நட்பை மையமாக வச்சு மற்றொரு திரைப்படமாக எடுக்கப்பட்டுச்சு. பி வாசுவால் டைரக்ஷன் பண்ணப்பட்ட மன்னன் படம் 1992 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த ஒரு படம் கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்களுடைய அனுரக அரளிது 1986 வருஷத்தோட ரீமேக் மூவியாக சொல்லப்படுது. ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய முதல் திரைக்கதையை வள்ளிங்கிற படத்தில் 1993 வருஷத்தில் படத்திற்காக எழுதுகிறாரு. இந்த ஒரு படத்தில் ஒரு ஸ்பெஷலான சிறப்பு தோற்றத்திலையுமே ரஜினிகாந்த் அவர்கள் தோன்றியிருப்பார். ரஜினிகாந்த் அவர்கள் வானவராயன்கிற ஒரு ஊர் தலைவர் கதாபாத்திரத்தில் எஜமான் படத்தில் நடிச்சிருப்பார்.
அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன இவருடைய வீரா படம் 1994 வருஷத்தில் ரிலீஸ் ஆனது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு வருஷத்தில் அதிகமாக லாபம் ஈட்டிய படங்களில் இந்த ஒரு படம் முக்கியமான மூவியாக இருக்குது. அதுக்கப்புறமா 1995 வருஷத்தில் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடைய டைரக்ஷனில் பாட்சாங்கிற படமும் நடிக்கிறாரு. இந்த ஒரு படம் திரைப்படத்துறையில் மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனையுமே செய்யுது. இந்த ஒரு படம் ரசிகர்களாலையும் சரி விமர்சகர்களாலையும் சரி 2 பேராலையுமே ஒரு வெற்றி படமாக கருதப்பட்டுச்சு. இன்னும் சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார்ல இருந்து ஒரு கடவுள் அளவுக்கு இந்த ஒரு நிலைக்கு கொண்டு போன படமா இந்த ஒரு படத்தை சொல்லலாம். அதுக்கப்புறமா தன்னோட நண்பர் மோகன் பாபுவுக்காக பெதராயிடுங்கிற ஒரு படத்துல ஒரு கௌரவ தோற்றத்துல ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல ரீமேக் பண்றதுக்காகவும் நிறைய அளவுல ஹெல்ப் பண்ணியிருக்காராம் ரஜினிகாந்த் அவர்கள். அதே வருஷத்துல இவர் ஹிந்தி படமான அதங்கில் அமீர்கானோட இணைஞ்சு நடிச்சாரு. இதுவே இன்னைக்கு வரைக்கும் முக்கியமான கதாபாத்திரத்துல ஹிந்தியின் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கடைசி திரைப்படமாகவும் சொல்லப்படுது. இவர் அதுக்கப்புறமா பாலச்சந்தர் அவர்கள் தயாரித்த கேஸ் ரவிக்குமார் அவர்கள் டைரக்ஷன் பண்ணின முத்து திரைப்படத்தில் 1995 வருஷத்தில் நடிக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு வரைக்குமே முத்துங்கிற மூவி நிறைய பேரோட ஃபேவரட் மூவியாகவும் இருக்குது. இந்த ஒரு படம் மலையாளத்தில் மோகன்லால் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவருடைய படமான ரீமேக் செய்யப்பட்ட படம் தான் முத்து. இன்னும் சொல்லப்போனால் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணப்பட்ட முதல் தமிழ் படமும் இதுதான். இந்த ஒரு படம் ஜப்பானில் முத்துங்கிற திரைப்படம் ஒடோரு மகாராஜாங்கிற ஒரு பெயரில் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு படம் 1998 வருஷத்தில் ஜப்பானில் சாதனை அளவாக 1.6 மில்லியன் வசூல் செய்தது. இன்னும் சொல்லப்போனால் ஜப்பானில் இன்னும் ஃபேமஸ் ஆனார்னு தான் சொல்லணும். ஜப்பானில் முத்து திரைப்படம் பெற்ற வெற்றிக்கு அப்புறமா அமெரிக்க செய்தி பத்திரிகையான நியூஸ் வீக் ஒரு 1999 வருஷத்தில் ஒரு கட்டுரையில் இந்த மாதிரி எழுதியிருந்தது. என்ன மாதிரின்னு பார்த்தோன்னா, லியோனார்டோ டிகாப்ரியோவை, அதாவது இதனுடைய அர்த்தம் ஜப்பானின் மிகச்சிறந்த இதய துடிப்பு என்ற இடத்திலிருந்து ரஜினிகாந்த் அவர்கள் நீக்கிவிட்டார். 2006 வருஷத்தில் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்ட போது அப்போதைய இந்திய பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அவர்கள் இரு நாடுகளுக்கும் இடையேயான நேர்மறை உறவை நியாயப்படுத்தும் வகையில் ஒரு உரையை ஜப்பானில் முத்து பெற்ற வெற்றியை பற்றி பேசினார். அடுத்ததாக ரஜினிகாந்த் அவர்கள் பாக்கியதே படாங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக வங்காள சினிமாவிலையுமே நுழைஞ்சிருக்காரு. இந்த ஒரு படம் 1995 வருஷத்தில் கடைசியில் ரிலீஸ் ஆகுது. அடுத்ததாக 1997 வருஷத்தில் அருணாச்சலம். இந்த படம் அதிக வசூல் செய்யப்பட்ட வெற்றி படமாக இருந்தது. அந்த 1000 ஆண்டுகளில் தன் இறுதி திரைப்படமான படையப்பாவில் 1999 வருஷத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தார். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த திரைப்பட கதாபாத்திரம் தான் நடித்த சிவாஜி கணேசன் கடைசியாக நடித்த முக்கிய கதாபாத்திரமாகவும் நம்ம சொல்லலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு 2002 பாபா படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தார். இவர் அந்த திரைப்படத்திற்கு திரைக்கதையுமே எழுதியிருந்தார். இந்த படத்தோட திரைக்கதை ஒரு ரவுடி திருந்துவது போல அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த துறவி மகாவதார் பாபாஜியோட மறுபிறப்புன்னு தெரிய வந்துச்சு. அவர் அரசியல் ஊழலுக்கு எதிராக சண்டையும் போடுறாரு. இந்த படத்தோட வெற்றி மார்க்கெட்டில் எதிர்பார்த்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. விநியோகஸ்தர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டுச்சு. ரஜினிகாந்தை விநியோகஸ்தர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை திருப்பி கொடுத்தாரு. இந்த படம் ரோஜா தன் வாசத்தை இழந்து விட்டது மற்றும் தங்கம் இனிமேல் மின்ன போவதில்லை, இந்த மாதிரி பல விமர்சனத்தையுமே பெற்றுச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் பி வாசுவோட சந்திரமுகியில் 2005 நடிக்கிறாரு. இந்த படம் மிக வெற்றிகரமாக ஓடியதுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் 2007 வருஷத்தில் ரொம்பவும் அதிக நாட்கள் ஓடிய தமிழ் திரைப்படம்ங்கிற ஒரு சாதனையுமே பெற்று தந்துச்சு. சந்திரமுகி மூவி துருக்கி மொழியிலையும் சரி ஜெர்மானிய லாங்குவேஜ்லையுமே சரி டப்பிங் செய்யப்பட்டு அந்தந்த நாடுகளில் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. 2 ஆண்டு படப்பிடிப்பு மற்றும் தயாரிப்புக்கு பிறகு சிவாஜி படம் 2007 வருஷத்தில் இந்த ஒரு திரைப்படம் அந்த ஆண்டோட கோடை காலத்தில் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த ஒரு படம் ரிலீஸ் பண்ணப்பட்ட போது இது ஐக்கிய ராஜ்யம் மற்றும் தென்னாப்பிரிக்காவில் வெளியான 10 சிறந்த திரைப்படங்களில் ஒரு முக்கிய திரைப்படமாகவும் இருந்துச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் தன்னோட பங்கிற்கு 26 கோடி சம்பளமும் வாங்கினார். இன்னும் சொல்லப்போனால் ஜாக்கி சானுக்கு அப்புறமா ஆசியாவில் 2வது அதிக சம்பளம் வாங்கின நடிகராகவுமே இவரை மாற்றுச்சு. 61 வயதில் ஆண்டின் மிகவும் வெற்றிகரமான திரைப்படம் ஒன்றில் நட்சத்திரமாக நடிக்கிறார். தெற்கில் மட்டும் அல்ல, இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி சொல்ல வேண்டியது ஏதாவது மீதம் இருக்கிறதா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சயின்டிஸ்டாகவும் எந்திரன் படத்தின் மூலம் தன்னோட திறமையை திரும்பவுமே நிரூபிச்சுட்டே இருந்தார். இவர் ஒரு லட்சியம் உள்ள விஞ்ஞானி, ஒரு அப்பாவி ரோபோ மற்றும் உலகை அழிக்க நினைக்கும் ஒரு தீய ஆண்ட்ராய்டு ஆகிய கதாபாத்திரங்கள்லையுமே நடிச்சிருந்தாரு. ரஜினிகாந்த் அவர்கள் திரும்பவும் பி வாசு அவர்களுடைய இயக்கத்தில் குசேலன் படத்துலையுமே நடிக்கிறாரு. இந்த ஒரு படம் மலையாளத்தில் எடுக்கப்பட்ட ரீமேக் செய்யப்பட்ட படம்னு சொல்லலாம். குசேலன் படம் தெலுங்குலையுமே எடுக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினியாகவே நடித்தார். படத்தில் மிகச்சிறந்த நட்சத்திரமாகவும் இருப்பார், அதுபோல் ஒரு சிறந்த நண்பராகவுமே இருப்பார். அந்த ஒரு கௌரவ தோற்றத்தில் நடித்தார் ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அவர்கள் திரும்பவும் சங்கரோட பார்ட் 2 எந்திரனில் நடிக்கிறாரு. இந்த ஒரு படம்
அதுவரை தயாரிக்கப்பட்ட இந்திய திரைப்படங்கள்லேயே மிக அதிக பொருட்செலவில் தயாரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். இந்த ஒரு படம் 2010 வருஷத்தில் உலக அளவில் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. அதே நேரத்தில் இந்தியாவில் 2வது அதிக வசூல் செய்த படமாகவும் இருந்துச்சு. இந்த படத்திற்காக மட்டுமே ரஜினிகாந்த் அவர்கள் 45 கோடி ரூபாய் சம்பளமும் வாங்கினாரு. இந்த ஒரு படத்தோட வெற்றி காரணமாக இந்திய மேலாண்மை கழக அகமதாபாத்தில் சினிமாவின் வியாபாரத்தையும் சரி மற்றும் அதன் வெற்றி கதையையுமே பகுப்பாய்வு செய்வதற்காக ஒரு வழக்கு படிப்பாக தற்கால திரைப்பட தொழில் ஒரு வியாபார முன்னோக்கு என்று அழைக்கப்படும் முதுகலை பட்டதாரி தேர்வு மேலாண்மை படிப்பில் இந்த திரைப்படத்தை பயன்படுத்தியது. இந்த ஒரு படிப்பு முத்து படத்தையுமே ஆய்வு செஞ்சிருக்கோம். ஜனவரி 2011 வருஷத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ராணா படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு. இந்த படம் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களால் தயாரிக்கப்பட்டு KS ரவிக்குமார் அவர்களால் டைரக்ஷன் பண்ணுறதா இருந்துச்சு. 29 ஏப்ரல் 2011 வருஷத்தில் படத்தின் பிரதான புகைப்படம் எடுக்கும்போது இவர் படப்பிடிப்பு தளத்திலேயே ஒரு லேசான உணவு வழி நோய் தொட்டால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த ஒரு விஷயம் வாந்தி, நீரிழப்பு, அதை தொடர்ந்து சோர்வுக்குமே வழிவகுத்துச்சு. இவர் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் ஆகியிருந்தார். அதுக்கப்புறமா சரி பண்ணப்பட்டு வீட்டுக்குமே வந்துட்டார். 5 நாட்கள் கழித்து மூச்சு திணறல் மற்றும் காய்ச்சல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் அதே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இவருக்கு மூச்சுக்குழல் அலர்ஜி ஏற்பட்டது கண்டறியப்பட்டுச்சு. 1 வாரம் வரைக்குமே மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்றிருந்தார். ஒரு சில நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவிலையுமே இருந்தார். மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய தேதி குறித்தும் மற்றும் ரஜினிகாந்தின் உடல்நலம் சீர்குலைந்து விட்டதாகவும் பலர் முரண்பட்ட அறிக்கைகள் வெளியாயின. அவரது கடைசி வெளியேற்றத்திற்கு 2 நாட்கள் கழித்து ரஜினிகாந்த் அவர்கள் 16 மே 2011 அன்று ஸ்ரீ ராமச்சந்திர மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தொடர்ந்து சுவாசம் மற்றும் இரைப்பை சிக்கலுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். ரஜினிகாந்த் அவர்கள் நிலையான நிலையில் இருந்தார் மற்றும் சிகிச்சைக்கு நேர்மையான பதிலை காட்டினார் என்று மருத்துவமனையும் கூறியது. இவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது என்று பரவலாக தகவல்கள் வெளியாயின. இது பின்னர் தனுஷால் மறுக்கப்பட்டுச்சு. 21 மே 2011 அன்று ஐஸ்வர்யா தான் மற்றும் ரஜினிகாந்த் மருத்துவமனை வார்டில் இருக்கும்போது ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார். மருத்துவமனை அங்கீகரிக்கப்படாத பார்வையாளர்களை கட்டுப்படுத்துச்சு. ரஜினிகாந்த் அவர்களுடைய சகோதரரான சத்யநாராயண ராவ் கேக்வாட் அவர்கள் திடீர் உடல்நலக்குறைவானது, விரைவான எடை இழப்பு, உணவு மாற்றங்கள், மதுப்பழக்கம் மற்றும் புகைப்பிடித்தலை நிறுத்தியது ஆகியவற்றால் ஏற்பட்ட அழுத்தத்தால் ஏற்பட்டதாக கூறினார். அந்த டைம்ல தான் ஒரு வாய்ஸ் ரிலீஸ் பண்ணாரு. இதை தொடர்ந்து அமிதாப் பச்சன் அவர்களுடைய ஆலோசனைப்படி சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு தன்னோட குடும்பத்தோட 21 மே 2011 அப்போ பயணித்தாரு. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலையுமே தன்னோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மருத்துவமனையில் 2 வாரங்கள் சிகிச்சை பெற்ற பிறகு இறுதியாக ஜூன் 15, 2011 அன்று டிஸ்சார்ஜுமே செய்யப்படுறாரு. சிங்கப்பூரில் மீண்டும் தொடர்ந்து இருந்தார். 13 ஜூலை 2011 அன்று சென்னையும் வந்துட்டார். இவர் திரும்பிய பிறகு ராணா படத்தை மீண்டும் தொடங்குவதற்கு பல முயற்சிகள் தோல்வியடைந்த போதிலும் ரஜினிகாந்த் தனது எந்திரன் பாத்திரமான சிட்டியாக பாலிவுட் அறிவியல் புனைகதை படமான ரா 1 அதாவது 2011 ரிலீஸ் ஆனது. அந்த ஒரு படத்தில் கௌரவ தோற்றத்தில் தோன்றினார். நவம்பர் 2011 ராணா கைவிடப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுச்சு. அதற்கு பதிலாக கோச்சடையான் என்கிற புதிய படம் எடுக்க முடிவு செய்யப்பட்டது. கோச்சடையான் 2014 ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. கோச்சடையான் மற்றும் 2012 சிவாஜியின் முப்பரிமாண வெளியீடு ஆகியவை ரஜினிகாந்தை உலக சினிமாவிற்கு 4 வெவ்வேறு வடிவங்களில் தோன்றிய முதல் இந்திய நடிகராக்கியது. அந்த வடிவங்கள் கருப்பு, வெள்ளை, வண்ணம், முப்பரிமாணம் மற்றும் மோஷன் கேப்சர். கோச்சடையான் முடிந்த பிறகு ரஜினிகாந்த் KS ரவிக்குமாரோட அடுத்த படமான லிங்காவிற்கு தயாரானார். இவரது பிறந்த நாளான டிசம்பர் 12, 2014 அன்று இந்த படமும் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. இருவிதமான விமர்சனங்களையும் பெற்றது. ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படம் என்னன்னா இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களோட கபாலி படம். இந்த படம் தானு அவர்களுடைய தயாரிப்பில் ஜூலை 2016 ரிலீஸ் ஆனது. ப. ரஞ்சித்தோட மற்றொரு படமான காலா அதாவது 2018 ஜூன் 7 தனுஷ் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. எந்திரன் 2வது பாகமான அதாவது 2.0 நவம்பர் 29, 2018 வருஷத்தில் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. 2002 வருஷத்தில் ரிலீஸ் ஆன பாபா படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் புகைப்பிடிக்கும் காட்சி இடம்பெற்றிருக்கும். இந்த ஒரு விஷயத்தினால கொந்தளித்த பாமகவினர் பாபா படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு திரையரங்குகளை அடித்து நொறுக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் படச்சுருளையும் எரிச்சாங்க. இதனால் பாமகவினருக்கும் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்குமே ஒரு கைகலப்புமே ஏற்பட்டுச்சு. இந்த ஒரு தாக்குதலில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் நிறைய பேர் தாக்கப்பட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு 2004 வருஷத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவினருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த ஒரு கட்சி போட்டியிட்ட 6 தொகுதிகளில் தன்னோட ரசிகர்களை அந்த கட்சிக்கு எதிராக வேலை செய்ய உத்தரவிட்டும் இருந்திருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். ஆனாலுமே அந்த தேர்தலில் பாமகவினர் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளையுமே வெற்றி பெற்றாங்க. அதிலிருந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலிருந்து சற்று தள்ளியே தான் இருந்தார். 1990s ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சில திரைப்படங்களில் டயலாக்ஸ்லையும் சரி சாங்ஸ்லையுமே சரி அரசியல் நடி கொஞ்சம் இருக்கும்.
1996 வருஷத்துல தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதாவிற்கு எதிராக இவர் தொலைக்காட்சிகள்லையும் சரி பத்திரிகைகள்லையுமே கருத்து கூறியது அந்த கட்சி தோற்றதன் காரணங்கள்ல ஒன்றாக பரவலாக கூறப்பட்டு இருந்துச்சு. அடுத்தடுத்த தேர்தல்களில் ரஜினிகாந்த் அவர்கள் எக்கட்சிக்குமே வாக்களியுங்கள் என்றோ வாக்களிக்க வேண்டாம்னோ வெளிப்படையாக திட்டவட்டமாகவும் தன் ரசிகர்களையோ பொது மக்களையோ கேட்டுக்கவே இல்லையாம். 2004 வருஷத்துல இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தான் வாக்களித்ததாக வெளிப்படையாக சொன்னார். இவர் நேரடியாக அரசியலில் ஈடுபட போவதாக சில வருடங்களாக வதந்திகள் கூறினாலும் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் ஒட்டாமலே இருந்து வராரு. ரஜினிகாந்த் அவர்கள் 2008 வருஷத்துல நவம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு ரசிகர்களை சந்தித்து பேசினாரு. ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதிலுமே கூறினாரு. அவரின் அரசியல் வருகை குறித்து ஆலோசனை செய்யப்பட்ட போது இந்திரன் படத்துக்கு அப்புறமா முடிவு சொல்வதா சொன்னாரு. சிங்கா படத்தோட இசை வெளியீட்டின் போது அரசியலுக்கு வர வேண்டும் என இருந்தால் வருவேன் என கூறினார். ராமசாமி போன்ற அரசியல் விமர்சகர்கள் ரஜினிகாந்த் அவரது புகழ் மற்றும் ரசிகர் தளம் ஆகியவற்றை மட்டுமே வைத்து இந்திய அரசியலில் வெற்றிகரமாக வர சாத்தியம் உள்ளதாக கூறினார். 1996 தேர்தலில் ரஜினிகாந்தின் தாக்கத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள இவரது பல ரசிகர்கள் அரசியலில் நுழைவதற்கு, குறிப்பாக மாநில முதல்வர் பதவிக்கு போட்டியிட அழைப்பும் விடுத்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் டிசம்பர் 31, 2017 தன் அரசியல் வருகையுமே சொன்னார். தான் ஆரம்பிக்க போகக்கூடிய அரசியல் கட்சி 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலுமே போட்டியிடும் என்று அறிவித்தார். 3 ஆண்டுகளுக்குள்ளேயே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாவிட்டால் தன் கட்சி விலகும் என்று கூறினார். ரஜினிகாந்த் அவர்கள் 2017 டிசம்பர் 31 அன்று தான் அரசியலுக்கு வருவது உறுதி என்றும் 234 தொகுதிகளிலுமே தனித்து போட்டியிடும் என்றும் அவர் தெரிவிச்சிருந்தார். உள்ளாட்சி தேர்தலில் காலம் குறைவாக இருப்பதால் அதில் போட்டியிடவும் இல்லை. எனவே நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு முடிவெடுத்து சட்டசபை தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவோம் என்றும் அவர் கூறியிருந்தார். ரஜினிகாந்த் அவர்கள் 2021 ஜனவரியில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கப் போவதாகவும் இது குறித்து 2020 டிசம்பர் 31ஆம் தேதி அறிவிப்பு வரும் என்றும் தெரிவிச்சிருந்தார். ரஜினி சகாப்தமா என்ற தலைப்பில் ரஜினியின் அரசியல் வாழ்க்கை குறித்து ஜே ராம்கி அவர்கள் எழுதிய புத்தகம் 2005 ரிலீஸ் ஆனது. ரஜினியோட பஞ்சதந்திரம் என்ற தலைப்பில் இவரது படங்களில் உள்ள 30 முத்திரை வசனங்கள் மூலம் மேலாண்மை தத்துவங்களை எடுத்து கூறும் புத்தகம். இந்த புத்தகம் இங்கிலீஷ்லையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. அச்சாவும் நானும் என்னும் நூலில் ரஜினியை சந்தித்தது முதல் ரஜினியுடனான சம்பவங்களை இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் எழுதியிருந்தார். ரஜினி இதில் அபூர்வ ராகங்கள் முதல் எந்திரன் வரையான ரஜினியின் திரைப்பட விமர்சனங்கள் பைம்பொழில் மீரான் என்பவரால் எழுதப்பட்டுச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் பத்மபூஷன் விருது 2000வது வருஷத்துலையும் பத்ம விபூஷன் விருது 2016வது வருஷத்துலையுமே தாதா சாஹிப் பால்கே விருது 2019வது வருஷத்துலையுமே இந்திய நடுவண் அரசால் கௌரவிக்கப்பட்டு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசோட விருதான 1984வது வருஷத்தில் கலைமாமணி விருதும் 1989வது வருஷத்தில் எம்ஜிஆர் விருதுமே வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து 1978வது வருஷத்தில் முள்ளும் மலரும் படத்துக்காக காளிங்கிற கேரக்டருக்காக தமிழக அரசு திரைப்பட விருதும் வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து 1982வது வருஷத்தில் ரிலீஸ் ஆன 3 முகம் படத்துக்காக ட்ரிபிள் ஆக்ஷன் கதைக்காக தமிழக அரசு திரைப்பட விருதுமே வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து 1984வது வருஷத்தில் ரிலீஸ் ஆன நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் தமிழ் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து 1994 ரிலீஸ் ஆன முத்து படத்துக்காக தமிழக அரசு திரைப்பட விருதும் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 1999 ரிலீஸ் ஆன படையப்பா படத்துக்காக தமிழக அரசு திரைப்பட விருதும் வாங்கியிருக்காரு. 2005 ரிலீஸ் ஆன சந்திரமுகி படத்துக்காக சேம் தமிழக அரசு திரைப்பட விருதும் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 2007 ரிலீஸ் ஆன சிவாஜி படத்துக்காக தமிழக அரசு திரைப்பட விருது வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 1977வது வருஷத்தில் ரிலீஸ் ஆன போனா ஒரு கேள்விக்குறிங்கிற படத்துக்காக சிறந்த திரைப்படம்ங்கிறதுக்காக ஒரு அவார்டுமே வாங்கியிருக்காரு. அடுத்ததாக முள்ளும் மலரும், 6லிருந்து 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல், நல்லவனுக்கு நல்லவன், ஸ்ரீ ராகவேந்திரா, தளபதி, அண்ணாமலை, வள்ளி, பாட்ஷா, முத்து இந்த மாதிரி பல படங்களுடைய வெற்றி இவர் கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து 2017வது வருஷத்தில் கபாலி படத்தோட நடிப்புக்காக மட்டுமே சிறந்த நடிகருக்கான ஆனந்த விகடன் விருது வாங்கியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்தோடனே சூப்பர் ஸ்டார் ஆகலை. இவர் 0ல இருந்து தான் தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தான் நடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இருந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வந்து செய்யாத வேலை கிடையாது. அதுக்கப்புறமா இருக்க சின்ன சின்ன ரோல்ஸை பண்ணி வில்லனா நடித்து ஹீரோவா ஆகி இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.